நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஐயாப்பா, கல்லூரில் நிசாம்பாயின்னு ஒருத்தர். நாங்கள் கொட்டை உடச்சிருந்தோம். ஐயா குடும்பம் பண்ணின்னு ஏதோ கஞ்சி குடிச்சின்னு இருந்தோம். உங்கள் கடன்லாம் அடைஞ்சிரும், உங்கள் வீட்டுக்காரனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்றேன், உங்கள் கடன் அடைஞ்சிரும்னு சொன்னார் ஐயா. அதை நம்பி அவர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து பணத்தை கட்டி அனுப்பி விட்டோம். பெரிய கம்பெனியை மலேசியாவிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கம்பெனி அங்கே இருக்கான்னு எங்கள் சொந்தக்காரங்க மூலியமாக கேட்டதுக்கு கம்பெனி இருக்குது உண்மைதான் அப்படின்னாங்க. சரின்னு பாஸ்போர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்து விசாலாம் எடுத்து கொடுத்து டிக்கெட்டு கையில் தரணும்னா பணம் ஃபுல்லாக கொடுத்தாதான்னாங்க. கடன் வாங்கி நகையெல்லாம் விற்று இன்னும் போன கடத்தை கூட அடைக்கல ஐயா. போன வருஷம் மார்ச் 13ஆம் தேதி போனார். போன உடனே எங்கால் அங்கே குகன் ஒருத்தர் இறங்குவார். அந்த கம்பெனிக்காரங்க தான் உங்களுக்கு பர்மிட்டு தரணும், நீங்கள் போகிறது இப்போ டூரிஸ்ட் விசா தான் சொன்னாங்க. அங்கே போய் அந்த கம்பெனிக்கிட்டுமே விடுவாங்க, குகன் ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் இருப்பாங்கன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் அவர்கிட்ட கையில் 10,000 காசும் கையில் ஒரு பாதுகாப்புக்கு நானே கொடுத்தேன் நகையை விற்று. அந்த 10,000த்தையும் அந்த குகன்ன்றவர் வாங்கிக்கின்னு பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கட்டும்பா நீ தொலைச்சிருவான்னு சொல்லி பாஸ்போர்ட்டையும் வாங்கிக்கின்னு வெளியிட்டும் போய் விட்டுட்டு போனவர் தான் ஐயா. அதோட அந்த நாட்டில் பொது பண்ணி போடுவாங்க, யார் யாரோ தெரிஞ்சோ தெரியல. அங்கே போய் அவருக்கு யாருவோம் நாள் வெள்ளை பாஸ்போர்ட் எடுத்து எப்படியா நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ 1.5 வருஷம் ஆக போகுது. அங்கேயும் இங்கேயும் அவர் மாட்டுக்கு வேலை செஞ்சாரு. இப்போ கடைசியாக 1 வருஷமா 6 மாசமா ஸ்ரீன்னு ஒருத்தவர்கிட்ட வேலை செஞ்சாரு. அவருதான் நான் ஏற்றி விட்றேம்மா ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து நீ பயப்படாத, உங்கள் ஏஜென்ட் மேலே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. அதோட இப்போ வீட்டுக்கு ஏறுறதுக்காக 50,000 சம்பாரிச்சு வெள்ளை பாஸ்போர்ட்டுக்கு கட்ட போகிறேன்னு சனிக்கிழமை சாயங்காலம் என்கிட்ட நல்லா பேசினாரு. எங்கள் ஊர் ஆளுங்க கூட தான் இருந்தார் ரூமில். 2 பேர் காலையில் ஃபோன் அடிச்சு அவர் ஃபோனை எவனோ தூக்கிட்டான். இப்போ 10 நாளாக அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, கூட இருக்கவங்க ஃபோன்லேயே தான் பேசினார். சனிக்கிழமை சாயங்காலம் நல்லா தான் பேசினார். காலையில் போட்டு கேட்டால் அவங்க வீட்டுக்காரன் ஃபோன் வாங்க போயிருக்காமான்னு சொன்னானுங்க. திருப்பி 9 மணிக்கு போட்டான், இன்னும் வரலன்னு சொன்னானுங்க. 10 மணிக்கு போட்டான், வரலன்னு சொன்னானுங்க. 10:30 மணிக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்காரன் செத்துட்டான்னு சொல்கிறானுங்கம்மா, தண்ணியில் உழுந்துட்டானுங்கன்றாங்க, அடிச்சு போட்டேன்றானுங்க 4 பேர் சேர்ந்து ராத்திரியே, நீ என்னான்னு ஃபோன் அடிச்சு கேளுன்னு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்கிட்ட சொன்னார். நான் போட்டேன் அந்த கூட அந்த ஆளுக்கு, அவன் செத்துட்டாமா வை அப்படின்னாங்க. அதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் மூலயமா அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்களாம். அவங்க போட்டு கேட்டதுக்கு அந்த சிங்கப்பூரில் அவர் ஒரு ஏஜெண்ட்டை போட்டு கேட்டதுக்கு நேரில் போயிட்டு நைட் அவர் 8,000 1 வாரம் வேலை செஞ்சு காசு வாங்கியிருக்காரு. கூட இருக்க ஒரு ரூமில் அதை வாங்க கேட்டிருக்கானுங்க, இவர் தரல. அதனால 2 காலையும் உடச்சி மண்டே அடித்து உடச்ச உடனே உயிர் போயிடுச்சான். தூக்கிட்டு போயிட்டு ரோட்டில் வரமா நைட்டே போட்டானுங்கன்னு தகவல். வேணா 1.5 லட்சம் பணம் கொடுங்க, நான் வேணா பாடியை ஏதாவது பொருளில் வச்சு அனுப்பி விட்டுறோம்னாங்க ஐயா. அதோட நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் 3 நாளா நாய் மாதிரி ஸ்டேஷனு கலெக்டர் ஆஃபீஸுன்னு அலையிறேன். நம்ம இந்தியா தூரம் ஆகிறதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். நாங்கள் 3 நாள் ஆகுது, இன்னும் ஒரு ஃபோன் அங்கேருந்து எனக்கு வரல. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். செத்துட்டாரா இருக்கிறாரா எதுவுமே தெரில. மூஞ்சியாவது காமிச்சா எங்கேயாவது உப்பு சேர்த்தான ஒரு உடம்பையாவது காட்டுறதுக்காக வர வைக்கணும் இல்லையா. என் பிள்ளைங்களுக்காக பச்சை புள்ளையில வச்சிருக்கேன். என் பிள்ளைங்களுக்காவது 1.5 வருஷம் ஆகுதியா பார்த்து நேரில் அதோ மூஞ்ச பார்த்து ஏதாவது